ஓம் 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 நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமः. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதமுனியே மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நீலாதுங்கஸ்தனகிரி தடி சூர்தம் போத்தியம் கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம்ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வசிஷ்டாயாம் சரஜீ நிகழிதம் யா பலாத் கிருத்த புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாசு பூயக. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சொலற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழ்வார் என் பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்பார்ந்த பக்த கோடிகளே, மார்கழி மாதத்தின் முதல் நாள் தொடங்கி இன்றைக்கு 28வது நாள் வரையிலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த அந்த திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பாசுரங்களை நாளைக்கு ஒரு பாசுரமாக சேவித்துக் கொண்டு அதிலே ஆண்டாள் நாச்சியார் கூறியிருக்கின்ற வேத வியாக்கியான கருத்துக்களை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நேற்றைய 27ஆம் நாள் பாசுரத்தில் அந்த பாவை நோன்பை நோக்க திரண்ட பெண்கள் எல்லாரும் கண்ணனையும் நப்பினையையும் அழைத்து கொண்டு பாவை களத்திற்கு சென்றார்கள். அதற்கு முன்பாக அவர்கள் அந்த பாவை நோன்பு என்கின்ற விரதத்தை செய்வதற்காக கொஞ்சம் சவுண்ட் வைக்கிறாங்க. அந்த விரதத்தை செய்வதற்காக சுவாமிகள் கொஞ்சம் சவுண்ட் வைங்க, கொஞ்சம் வால்யூம் வைங்க. அவரிடத்திலே இருந்து 6 வகையான உபகரணங்களை பெற்றுக்கொண்டு சென்றார்கள். அதை வைத்துக்கொண்டு விரதத்தை எல்லாம் நன்கு செய்து முடித்தார்கள். அந்த விரதத்தினுடைய முடிவிலே அவர்கள் என்ன கேட்டார்கள்? கண்ணா பெருமானே, நாங்கள் இத்தனை நாட்களாக அருமையாக இந்த விரதத்தை மேற்கொண்டு செய்து முடித்தோம். ஆகையினாலே எங்களுக்கு வெகுமதிகள் தர வேண்டும், சம்மானம் தர வேண்டும் என்று கேட்க, அதற்கு அவர்கள் பெருமானும் நப்பின்னையும் உனக்கு என்ன வேண்டும், தேவையானதை கேளுங்கள் என்று உறுதிமொழி கொடுத்தார்கள். அதற்கு ஏற்றவாறே அவர்கள் தங்களுக்கு சூடகமே தோல்வளையே தோடே செல்லிப்பூவே பாடகமே என்ற 5 வகைப்பட்ட பொன் ஆபரணங்களை தர வேண்டும் என்று கேட்டு, அதன் பிறகு பால் சோறு சமைத்து அதிலே மிகுதியான நெய்யை ஊற்றி கிளறி அதிலே கொஞ்சம் இனிப்பையும் சேர்த்து எல்லோருமாக அமர்ந்து அதை உண்ண வேண்டும். அப்படி எல்லோருமாக சேர்ந்து உண்ணுகின்ற அந்த அனுபவத்திலே கிடைக்கின்ற மகிழ்ச்சி வேறு எதற்கும் ஈடு இணை ஆகாது என்று சொல்லி அதை கேட்டார்கள். அதற்கு கண்ணபெருமானும் இசை தெரிவித்தார். ஆனால் அந்த பெண்கள் என்ன கேட்டார்கள்? கண்ணனே பெருமானே,
நீயும் நப்பினையுமாக சேர்ந்து வந்து நாங்கள் கேட்ட அந்த அணிகலன்களை எல்லாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுவும் அல்லாமல் நீயும் நப்பினையுமாக வந்து எங்களுக்கு அதை பூட்டிவிட வேண்டும், அணிந்துவிட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நப்பினை, என்ன இந்த பெண்கள் இவ்வளவு தூரம் நம்மை வேண்டுகிறார்கள், உண்மையிலேயே நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அளவிற்கு இவர்கள் ஞானமும் அனுஷ்டானமும் உடையவர்களா என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டுமே என்ற ஒரு சந்தேகத்தை கிருஷ்ணனிடத்திலே கேட்டார். அதற்கு உடனே கிருஷ்ண பெருமானும் என்ன சொன்னார், ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் என்று நினைத்து கொண்டு அங்கே அந்த பெண்களை பார்த்து, பெண்களே, நீங்கள் எங்களிடத்திலே இவ்வளவு உரிமை எடுத்துக்கொண்டு இந்த ஆவணங்களை எல்லாம் கேட்கிறீர்கள், நாங்களே வந்து உங்களுக்கு இவற்றை அணிவிக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் அவ்வளவு தூரத்திற்கு மிகவும் உயர்ந்தவர்களா? நீங்கள் எந்த யோகத்தை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறீர்கள்? நீங்கள் கர்ம யோகிகளா, ஞானம் நிறைந்த ஞான யோகிகளா, அல்லது பக்தி நிறைந்தவர்களா? அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்ட பிறகுதான் உங்களுக்கு நாங்களே வந்து அந்த கைங்கரியத்தை செய்து வைப்போம் என்று பெருமானும் பிராட்டியும் அந்த பெண்களிடத்திலே கூறினார்கள். அதாவது அவர்களிடத்திலே உங்களுடைய உபாயம் என்ன, என்ன உபாயங்களை பின்பற்றி நீங்கள் என்ன உபயோகத்தை விரும்புகிறீர்கள் என்பதை எங்களுக்கு சொல்ல வேண்டும். உங்களுடைய ஞானமும் அனுஷ்டானமும் எத்தகையது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதனாலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட மிகச்சே பெரிய ஞானமோ அனுஷ்டானமோ எங்களுக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் எல்லாம் உன்னுடைய பக்தைகள், உன்னுடைய குலத்திலே பிறந்து உன்னோடே எப்பொழுதும் வாழ்ந்து வருகின்றவர்கள். ஆகையினாலே நாங்கள் தினந்தோறும் பகவானாகிய உன்னை வேண்டுவதற்கு என்று எந்த அனுசந்தானத்தையும் செய்வதில்லை, எந்த பாடலையும் பாடுவது இல்லை. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு நாளும் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறைக்கு சென்று பகவானை பாடினால் என்ன கிடைக்கும் என்று எல்லோரும் வேண்டுகிறார்கள். பகவானுடைய உன்னுடைய தரிசனம் வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்பி கேட்கிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படிப்பட்ட எதையும் செய்யாமலேயே உன்னை அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறோமே, உன்னுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்கிறது. ஆகையினாலே எங்களுடைய அந்த அனுஷ்டானம் எல்லாம் மிகப்பெரிய அளவாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் எல்லாம் எங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த கர்மாவை, அந்த செயலை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கடமையோ அந்த கடமையை தவறாமல் செய்கின்றோம். காலையிலே எழுந்து வேண்டிய உணவினை எடுத்துக்கொண்டு பகல் நேரத்திலேயும் சென்று அந்த காட்டிலே அந்த கறவை இனங்களை எல்லாம் பசுக்கூட்டங்களை எல்லாம் மேய்க்கின்ற பொழுது அவரோடு அந்த பசுக்கூட்டங்களோடு இருந்து கொண்டு நாங்கள் அவற்றை நல்ல முறையிலே மேய்த்து கொண்டு வருகிறோம். அப்படி மேய்த்து கொண்டு வருவதனாலே அந்த பசுக்களும் என்ன செய்கின்றன, நல்ல பாலை பொழிந்து தருகின்றன. ஆகையினாலே இந்த பசுக்கள் எல்லாம் பாலை பொழிந்து தருவதற்கு அடிப்படையான காரணம் நாங்கள் தான் என்று சொல்லி அந்த கர்ம யோகம் எனப்படுகின்ற கர்மாவை, கடமையை நாங்கள் சிறப்பாக செய்து வருகின்றவர்கள் என்று சொல்லி அவர்கள் மேலும் கண்ணனிடத்தில் என்ன கேட்கிறார்கள் என்றால், நாங்கள் எல்லாம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா கோவிந்தா
உந்தன்னோடு உறவேல் எமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாகி அறியாத பிள்ளைகளோ அறியாத பிள்ளைகளோ அன்பினாகும் தன்னை சிறு பேரழைத்தனவும் சிறியல்லாதே இறைவாணி தாராய் பறையிலோர் என்பாய் என்று இந்த 28வது பாடலை பாடியிருக்கிறார்கள். பெருமானே, நாங்கள் எல்லாம் கறவைகள் பின்னாலே சென்று கானகத்திற்கு சென்று அந்த கானகத்திலே வாழ்கின்ற மேய்ச்சலுக்காக ஓட்டி செல்லுகின்ற எங்களுடைய கறவை மாடுகளை எல்லாம் நல்ல முறையிலே பாதுகாத்து கொண்டு இருக்கின்றவர்கள். ஆகையினால் நாங்கள் எங்களுடைய கறவை மாட்டை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி செல்லுகின்ற இடம் என்னவென்றால், ஏப்பா கணேஷ், இன்னும் கொஞ்சம் சேர் போடும்பா, ரெண்டே வச்சு கொஞ்சம் போட்டுருக்கிறேன், கொஞ்சம் போடுங்க கொஞ்சம். ஆக கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். கானம் என்றால் கானகம், கறவைகள் என்றால் கறவை மாடுகள். நாங்கள் அவிழ்த்து விட்ட கறவை மாடுகள் எல்லாம் அப்படியே சென்று கொண்டிருக்க அவற்றின் பின்னாலே நாங்களும் தொடர்ந்து செல்லுகிறோம். அவ்வாறு தொடர்ந்து சென்று கானகம் சென்று காட்டுப்பகுதிக்கு சென்று அந்த கறவை இனங்கள் எல்லாம் பசுக்கூட்டங்கள் எல்லாம் மேய்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம்? வேண்டிய நேரத்தில் அந்த உணவை எடுத்து சாப்பிடுகிறோம். வேர்வை வருகின்ற போது குளிக்கின்றோம். இதுதான் நாங்கள் மேற்கொண்டு வருகிற செயல் என்று அவர்கள் கிருஷ்ணனிடத்திலே கூறினார்கள். சரி, நீங்கள் ஏன் எல்லாரையும் விட்டுவிட்டு அந்த கறவை மாடுகளின் பின்னாலே செல்லுகிறீர்கள் என்று பகவான் கேட்க அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வேறு யாரையாவது ஒருவரை நாங்கள் பின்தொடர்ந்து சென்றால் கொஞ்சம் தூரம் போன உடனே எங்களை ஏன் பின்தொடர்ந்து வருகிறீர்கள் என்று மற்றவர்கள் கேட்பார்கள். இல்லை, இப்போ கூட கொஞ்சம் நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஒருத்தரை ஃபாலோ பண்ணி போகிறோன்னு தெரிஞ்சா உடனே அவங்க நின்று என்ன பண்ணுறாங்க? ஏன், என்ன விஷயம், ஏன் என்னை பின்தொடர்ந்து வரீங்க அப்படின்னு கேட்டு கொஞ்சம் ரவுடி மாதிரி இருந்தால் அடிச்சும் விடுவோம். ஆனால் இந்த மாடுகளை நாங்கள் பின்பற்றி சென்று கொண்டே இருந்தால் அது நீங்கள் ஏன் வரீங்கன்னு என்ன கேட்கறது இல்லை, எங்களை கேட்கறது இல்லை. ஆகையினாலே எதுவும் கேட்காத அந்த கறவைகள் பின்னாலே நாங்களும் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் அந்த கறவை மாடுகள் நல்லவர்களைப் போல தாங்கள் செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கின்ற அந்த கர்மயோகிகளைப் போல அவை சென்று கொண்டே இருக்கின்றன. நாங்களும் எங்களுடைய கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களை பின்தொடர்ந்து நாங்களும் செல்லுகின்றோம். அப்படி சென்று நாங்கள் இருக்கின்ற இடம், தங்கி இருந்த இடம் கானம், கானகம், காடு என்று சொல்லுகிறார்கள். அதை கேட்டவுடனே கிருஷ்ணன் சொல்லுகிறாராம், ஓஹோ, மிகவும் நல்லது நல்லது, நீங்கள் கானகத்திற்கு செல்லுகிறீர்களா? கானகம் என்பது மிகவும் நல்ல ஒரு பகுதி தானே. அந்த கானகத்திற்கு சென்று காட்டிற்கு சென்றுதானே முனிவர்கள் எல்லாரும் என்ன செய்கின்றார்கள்? தவம் செய்கின்றார்கள். தவம் செய்து அந்த அஸ்மா சித்திகளை எல்லாம் பெறுகிறார்கள். அப்படி என்றால் நீங்களும் அப்படி அந்த கானகத்திற்கு சென்று தவம் போன்றவற்றை மேற்கொள்ளுகிறீர்களா என்று கேட்க, நாங்கள் சென்றது சாதாரணமான கானகம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அவ்வாறு பெருமான் கேட்டார் என்றால், அந்த தண்டகாரண்யம் இருக்கிறது அல்லவா? தண்டகாரண்யம் எது? தண்டகாரண்யம் எதுமா? தண்டகாரண்யம் தண்டகாரண்யம் எந்த காடு? ஸ்ரீராமர் வனவாசம் போனதுமா? ஸ்ரீராமர்
வனவாசம் போயிட்டு 12 ஆண்டுகள் இருந்த இடம் தண்டகாரண்யம். அதுக்கு பிறகுதான் 12 ஆண்டுகள் முடிந்த பிறகுதான் எங்கே போகிறார்? பஞ்சவடிக்கு போகிறார். அந்த பஞ்சவடியினுடைய பக்கத்திலே தான் காலேராமர் இருக்காருன்னு கேள்வி நியூஸ்லாம் பார்க்குறேன். காலேராமர்னா என்ன அர்த்தம்? இன்னும் நிறைய பேர் ராமாயணம்லாம் கேட்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க. காலேராமர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், அதான் காலேராமர் கோலேராமர்னு ராமரை 2 விதமாக பிரித்து வடநாட்டவர்கள் கூறுகிறார்கள். காலேராமர்னா கருமை நிறமுள்ள ராமர் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு கூட நம்ம பிரதம மந்திரி என்ன பண்ணாரு? அந்த காலேராமர் கோயிலில் போயிட்டு நிறைய கைங்கரியங்கள்லாம் செஞ்சார்னு கூட பார்க்குறோம். அப்போ கோலேராமர்னா என்னன்னா சிவப்பு நிற ராமர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருப்பார். என்ன நிறத்தில் இருப்பார்? கருப்பாக தான் இருப்பார். கருப்பு அல்லது கார்மேகம் அல்லது அந்த சாம்பல் நிறம், இப்படி அந்த கருமை சார்ந்த அந்த விதமாக தான் எல்லோரும் இருப்பார்கள் கிருஷ்ணர்னா. ஆனால் ராமரை பற்றி பார்க்கிற போது சில இடங்களிலே கருப்பாக அவர் காட்சி கொடுப்பார், சில இடத்தில் சிவப்பாகவும் ராமர் இருப்பார். அதுதான் கோலே ராமர்னு பேர். கோல்னா அங்கே வெண்மைன்னு அர்த்தம், சிவப்புன்னு அர்த்தம். காலே ராமர் கோலே ராமர் என்று ராமருக்கு 2 விதமான நிறங்கள் கொடுத்து அணிப்பது வழக்கம். என்னென்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சில அந்த திவ்ய தேசங்களிலே அங்கே ராமருடைய அந்த விக்கிரகம் இருக்கிறது அந்த கருமை நிறத்திலே அந்த வில்லை ஏந்தி கொண்டு லட்சுமணன் சீதையோடு இருப்பார். சில இடங்களிலே பார்க்க போனால் அவர் செம்மை நிறத்தோடு இருப்பார். ஆகையினாலே 2 விதமான ராமர்கள் நம்முடைய பாரத தேச மக்களாலே, அதுவும் குறிப்பாக அந்த வடநாட்டு பக்தர்களாலே வணங்கப்படுகிறார்கள். ஆகினாலே ராமர் வனவாசம் போனது தண்டகாரண்யம். அந்த தண்டகாரண்யத்திலே தான் பல முனிவர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். தவம் செய்து கொண்டிருந்து அவர்கள் இந்த உலக நன்மைக்காக வேண்டிய பல செய்திகளை சொன்னார்கள், தவம் இயற்றினார்கள். கடவுள் தரிசனம் கொடுத்த போது நல்லது நடக்க வேண்டும் என்று அவர்கள் வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். அதுபோல இன்னொரு காடு இருக்கிறது, அதுதான் நைமிசாரண்யம். நைமிசாரண்யம் என்பதும் நம்முடைய இந்த திவ்ய தேசங்களிலே ஒன்றாக இருப்பது. ஆனால் அந்த நைமிசாரண்யம் என்ற பகுதியிலே தனியாக கோயில் எதுவுமே இருக்காது. வெறும் வெட்ட வெளிதான் அங்கே பகவானாக கருதப்படுகிறது. ஆகையினால் அந்த நைமிசாரண்யத்திலே தான் எப்பொழுது பார்த்தாலும் என்ன செய்வார்கள்? முனிவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அங்கே அவர்கள் பலவிதமான தவங்களை எல்லாம் மேற்கொள்வார்கள். இப்போ எங்கேயோ அந்த பசங்க கொஞ்சம் சத்தம் போடுறான் பாரு, அமைதியாரு இல்லை வெளியே அனுப்பிடுவாங்க. அமைதி உட்காந்து சொல்றதை கேளு. உட்கார். விளையாடுறதுனா வெளியே போய் விளையாடுங்க. ஆகையினாலே நைமிசாரண்யம், அந்த நைமிசாரண்யத்திலே இருந்து கொண்டுதான் இப்போ நம்ம சத்சங்கம்னு பண்ணுறோம் இல்லையா, இந்த அறிவுரைகள் சொற்பொழிவுலாம் பண்ணுறோமே, அந்த நைமிசாரண்யத்திலே தான் பல ரிஷிகள் எல்லாம், சப்த ரிஷிகள் மட்டுமல்லாமல் அந்தந்த பகுதிக்கு ஏற்றவாறு பல ரிஷிகள் எல்லாம் அமர்ந்து கொண்டு அந்த தத்துவார்த்தங்களை அனுஷ்டானங்களை எல்லாம் கடைப்பிடித்து யாகங்களை எல்லாம் செய்வார்கள். உதாரணத்திற்கு அந்த இவர் இருக்கார் இல்லையா, நம்முடைய கோகர்ணன். யார் கோகர்ணன்? அந்த பசுவினுடைய காதினை போன்று அவருடைய காதுகள் இருக்கும், அதனால் கோகர்ணன் பேர். அவருடைய தம்பி ஒருத்தன் இருந்தான், ரொம்ப மோசமானவன். அவன் பேர் என்ன? துந்துகாரி. அவன் செஞ்ச அந்த கொடுமையான செயலால் எல்லாரும் சேர்ந்து அவனை வெட்டி வீட்டுக்குள்ளே பறிச்சு போட்டாங்க. அவன் துர்ஆத்மாவாக திரிந்து கொண்டிருந்தான். அந்த துர்மாத்மாவை மோட்சம் கொடுப்பதற்காக நம்முடைய வியாச பகவான் அருளி செய்த அந்த ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற அந்த பாகவத புராணத்தை சுகமுனிவர் அங்கே வந்த எல்லோருக்கும் எடுத்து சொன்னார்.
அது பிறகு இந்த அதே போல இவரும் கோகர்ணனும் சொன்னார். ஆகையினாலே அந்த அவனுடைய ஆத்மாவானது சாந்தி பெறாத ஆத்மாவாக நினைத்து அலைந்து கொண்டிருந்தது, சாந்தியை பெற்றது. அதுக்கு என்ன அத்தாட்சினா, 7 மூங்கில்களை உடைய ஒரு மரம் ஒரு நாள் அந்த உபன்யாசம் முடிஞ்ச உடனே அது ஒரு பலன் கிட்டி இருந்தால் முதல் கண்ணு வெடிச்சு சிதறிவிடும். அப்படியே வந்து கடைசியிலே 7 நாட்கள் முடிகின்ற பொழுது 7வது கண்ணும் அப்படியே உடைத்து சிதறியது. அந்த துராத்மா அதை பேய் பிசாசா அலைந்து கொண்டிருந்தவனுக்கு இந்த சாந்தம் கிடைத்தது, அவன் மோட்சம் சென்றான் என்று சொல்வார்கள். ஆகையினால் கானகம் என்பது மிகவும் சிறந்த ஒரு இடமாயிற்று. அப்படி நீங்கள் அந்த கானகத்திற்கு சென்று ஏதேனும் ஞானங்களை பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டபொழுது அப்படிப்பட்ட எந்த ஞானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாங்கள் எல்லாம் கர்மயோகிகள். எப்படி மாடுகள் தொடர்ந்து சென்று பால், அதாவது தீனியை ஏற்றுக்கொண்டு ஜீரணம் செய்து வளர்கின்றவர்களுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்ற கடமை உணர்ச்சியிலே இருக்கிறதோ, அதே போல அந்த மாடுகளை நல்ல முறையிலே அந்த காட்டிற்கு ஓட்டி செல்ல வேண்டும் என்ற அந்த நல்ல கடமையை நாங்கள் தவறாமல் செய்து கொண்டு வருகிறோம் என்று இங்கே இந்த பெண்கள் எடுத்து சொல்கிறார்கள். அதில் தான் முதல் வழியிலே வருகிறது, கரைவிகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். கானம்னா காடகம், கானகம் காடுன்னு அர்த்தம். அதே வந்து கானம் அப்படின்னு சொன்னால் அந்த கிருஷ்ணனாகி நீ அந்த காலத்திலே என்ன பண்ணார், இவர் கூட அந்த ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவது அறியாய் கானகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பக பூச்சூட்டம் வாராய் அப்படின்னு அந்த அம்மா பாடுறான். யாரு? யசோதா. அது மாதிரி இந்த இவன் ஏற்கனவே கருப்பு தான். ஆனால் யசோதைக்கு என்ன நினைக்கிறாள், இந்த கண்ணை ரொம்ப கருத்து போயிட்டான். ஏன்னா அந்த பசுமாடுகளை எல்லாம் ஓட்டி கொண்டு கானகத்திற்கு சென்று ஓரிடத்திலே இல்லாமல் பல இடங்களிலேயும் அலைந்து திரிந்து கொண்டே இருந்ததுனாலே அவனுக்கு என்ன ஆயிற்று, அவனுடைய பெரிய திருமேனி வாடிவிட்டது. ஆகினால் நீ வா, ஓய்வு எடு என்று சொல்லி யசோதா தேவனை அழைப்பதாக பாசனம் கூட இருக்கிறது. ஆகினால் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அல்லது கானம் சேர்ந்து உண்போம்னா அந்த கண்ணனாகிய நீ இசைத்த அந்த புல்லாங்குழலுடைய இசையை கேட்டு எல்லோருமாக சேர்ந்து அமர்ந்து உண்டோம். அதுதான் நாங்கள் செய்தது என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். சரி, இப்படி வெறும் கர்மயோகத்தை மட்டும் செய்த உங்களுக்கு ஏன் நான் இவற்றையெல்லாம் தர வேண்டும்? நீங்கள் கேட்ட அவற்றையெல்லாம் தர வேண்டுமா? ஆகையினாலே இது போதாது என்று நினைக்கிறேன் என்று அங்கே கண்ணன் இந்த பெண்களுக்கு சொல்லிவிட்டு கொஞ்சம் நிறுத்தி பார்க்கிறான். ஆகையினால் அறிவு ஒன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். நீ சொல்லுவது சரிதான் கண்ணா. அந்த தவயோக முனிவர்கள் எல்லாம் கடுந்தவம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் கடும் தவம் செய்வதனுடைய நோக்கம் என்ன? உன்னை காண வேண்டும், உன்னுடைய தரிசனத்தை பெற வேண்டும், உன்னிடமிருந்து வரம் பெற வேண்டும், இந்த வையகமாகிய உலகம் நல்ல முறையிலே வாழ வேண்டும். அதற்காக தான் அந்த முனிவர்கள் எல்லாம் தவம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் தவம் செய்து பெறப்போகின்ற அந்த தரிசனத்தை நாங்கள் இப்பொழுதே உன்னை பார்த்து அந்த தரிசனம் செய்து கொண்டோமே, இதைவிட எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம். ஆய்குலம்னா இளையர் குலம், யாதவர் குலம்னு அர்த்தம். இங்கே பல பேர் என்ன சொல்லுவார்கள், இந்த யாதவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னும் பின்னாடி பார்க்க போனால் உங்களுக்கு 8ம் தெரியாது, 8ம் தெரியாது, 10ம் தெரியாது என்று சொல்லுவார்கள். அது உண்மைதானா என்று சொல்ல, இல்லை இல்லை எங்களுக்கு 8ம் தெரியும், எண்ணிக்கை தெரியும், 2ம் தெரியும். ஆனால் 8 என்றால் 8 எழுத்து மந்திரம், 2 என்றால் அந்த துவய மந்திரம்,
இந்த 8 எழுத்து மந்திரமும் துவய மந்திரமும் வேண்டுமானால் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை தெரிந்து கொள்வதில் ஒன்று பயனும் இல்லை. ஏனென்றால் ஓம் நமோ நாராயணா என்கின்ற அந்த 8 எழுத்து மந்திரத்தை ஏன் சேவிக்கிறோம்? எதற்காக? அந்த நாராயணனாகிய பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. நாங்கள் தான் உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஆகையினால் அந்த 8 எழுத்து மந்திரத்தை ஓம் நமோ நாராயணா என்று சொன்னால் என்ன, சொல்லவில்லை என்றால் என்ன, அதனாலே ஒரு நஷ்டமும் இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு 2ம் தெரியும். 1 2 தெரியாதா? தெரியும். ஆனால் அங்கே 2ன்றது என்ன? துவய மந்திரம். ஸ்ரீமன் நாராயண சரணவ் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமக என்ற அந்த துவய மந்திரம் வேண்டுமானால் தெரியாது இருக்கலாம். ஆனால் துவய மந்திரம் என்றாலே என்ன? பெருமானும் பிராட்டியும் கூடி இருக்கின்ற அந்த இரட்டையான அம்சம்தான் துவயம் என்பது. தோனா 2, துவயம் என்றால் அந்த 2னுடைய அடிப்படையிலே அமைவதுன்னு அர்த்தம். ஆக நானும், அதான் நீயும் பிராட்டியும் சேர்ந்து வந்து அருள் செய்ய வேண்டும் என்பதுதான் துவய மந்திரத்துடைய அந்த அர்த்தம். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது நீயும் பிராட்டியும் சேர்ந்துதான் இருக்கிறீர்கள். ஆகையினாலே அந்த துவய மந்திரத்தினுடைய பலன் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே அதை அறியாதவர்கள் இந்த யாதவர்களுக்கு 8ம் தெரியாது 2ம் தெரியாது என்று வேடிக்கையாக பேசுவார்கள். அது உண்மையில்லை. ஆனால் இதுதான் உண்மையான உண்மை என்று அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள். ஆகையினாலே அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உண்டல்லைன்னா இங்க ஒரு சின்ன வியாக்கியானமாக கூட எடுத்து சொல்றான் அடியை. ஒரு சாதாரணமான ஒரு நல்ல எண்ணம், பொது நோக்கு, ஒரு அறிவு, உலக அறிவு இருந்திருந்தால் இந்த யாதவர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த குலத்தாட்சியே ஏற்பட்டிருக்காது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரிந்தாலும் கொஞ்சம் சுருக்கி சொல்கிறேன். யயாதி என்ற அரசன், அவன் மிகவும் வயதான காலத்திலேயும் சிற்றின்பத்திலே மிகவும் நாட்டம் கொண்டிருந்தான். ஆகினால நான் இன்னும் அந்த சிற்றின்பத்தை அனுபவிக்க விரும்புகிறேன்னு ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார்? சரி, நல்லது, நீ யாராவது வாலிபனாக இருக்கிறவனை பார்த்து உன் முதுமையை அவருக்கு கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற இளமையை நீ வாங்கிக்கோ. நீ வேண்டுமான அளவு அந்த இன்பத்தை எல்லாம் அனுபவித்து விட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் நீ முதியவனாக மாறிவிடு, அவன் இளமையாக தோன்றுவான் என்று சொல்ல, அதை அப்படியே நம்பி, உண்மை என்று நம்பி தன்னுடைய மகன், பெரிய மகன், அவன் பேர் தான் யது, அந்த யதுவிடத்திலே வந்து, மகனே உன்னுடைய அந்த இளமையை எனக்கு கொடு, நான் என்னுடைய முதுமையை கொடுக்கிறேன், கொஞ்ச காலத்திற்கு பிறகு நான் மறுபடியும் உன்னை இளையவனாக்குகிறேன் என்று சொல்ல அதுக்கு அவன் ஒத்துக்கல. ஆனால் அந்த தாய் தந்தை தானே, தந்தையார் தானே கேட்கிறார். தந்தைக்கு செய்ய வேண்டியது, மகன் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கின்றது. இப்போ விபீஷ்ணரை பாருங்க, என்ன பண்ணாரு? தான் திருமணமே செய்து கொள்ளாமல், ஐ மீன் அவர் பேர்னா மகாபாரதத்திலமா பீஷ்மர் என்ன பண்றாரு? கல்யாணமே பண்ணிக்கல. கல்யாணமே பண்ணிக்கொள்ளாமல் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதை போல இவனும் நினைத்திருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம்? தன்னுடைய இளமையை கொடுத்து விட்டு வேண்டும் போது திருப்பி வாங்கி கொண்டிருக்கலாம்னு நினச்சினான்னா அந்த அரச பதவியானது அவனுக்கு பறி போய் இருக்காது. தந்தைக்கு தானே செய்கிறோம். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொல்கிறோமே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்கிறோமே. ஆகையினால தந்தை கேட்பதற்கு ஒத்துக்கொண்டிருந்தால் அந்த யதுகுலத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அந்த இழப்பு ஏற்பட்டிருக்காது. ஆகையினால் தான் இங்கே அதை சொல்கிறார்கள், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம். அன்றைக்கு அவன் செய்த சிறு பிழையினாலே இந்த ஆயர் குடும்பமானது, ஆயர் குலமானது தாழ்ந்து போனது, அரச பதவி இல்லாமல் போனது. அப்படி போய்விட்டதனாலே அந்த குலத்தினுடைய அந்த தாட்சியை மேலே கொண்டு வர முயற்சி பெறுவதற்காக, உயர்வு செய்வதற்காக நீ எங்களுடைய யாதவ குலத்திலே வந்து பிறந்திருக்கிறாய். ஆகையினாலே இதை அன்றைக்கு அவன் செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட சிறு பிழையை இழைத்துவிட்ட குலம் எங்களுடைய குலம். ஆகையினாலே தான் இந்த குலத்தை நிமிர்த்துவதற்காக, உயர்த்துவதற்காக நீ எங்கள் குலத்திலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று இந்த பெண்கள்
சொல்லுவதனாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகையினாலே அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்களுக்கு என்னையா வேற புண்ணியம் வேணும், வேற ஒன்றும் வேணாம். நீ இதை கூட கொடுத்தா கூட கொடுக்கலன்னா போ, உன்னை பார்த்துட்டோம், உன்னுடைய அருள் எங்களுக்கு கிடைச்சிட்டது, தரிசனம் கிடைச்சது, பாவை நோன்பை நோற்றுட்டோம். ஆகினால் எங்களிடத்திலே ஏராளமான செல்வம் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் நீ கொடுத்தா எல்லாரும் வந்து உங்களையும் பாராட்டுவார்கள், எங்களையும் பாராட்டுவார்கள். எங்களை இந்த பாவை நோன்பு செய்யுங்கள், விரதம் செய்யுங்கள் என்று அனுப்பி வைத்த அந்த பெரியவர்களும் மூக்கின் மேலே விரலை வைத்து, ஆஹா பரவாயில்லை, இந்த பெண்கள் நல்ல முறையிலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள், ஆகினாலே இவர்களுக்கு இந்த நல்ல என்ன அவர்கள் வேண்டியது கிடைத்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். மாதம் மும்மாறி பெய்யும். ஆகினால ஒரு பொதுநலம் கலந்த சுயநோக்கத்தோடு நாங்கள் கேட்கிறோம் என்று இந்த இடத்திலே அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். உன்னிடத்திலே அந்த எங்களுக்கு மிகுந்த புண்ணியம் இருக்கிறது, ஆகையினாலே தான் நாங்கள் என்ன செய்கின்றோம், உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உன்னை பற்றி அந்த நோன்பினை செய்கின்றோம் என்று இந்த இடத்திலே கூறுகிறார்கள். அப்படிலாம் சொல்லி மறுபடியும் பகவானை குறையொன்றும் இல்லாத கோவிந்தா கோவிந்தா என்ற அந்த நாமத்தை, உயர்ந்த நாமத்தை இன்றைக்கு மறுபடியும் 2வது முறையாக அந்த பெண்கள் உச்சரிக்கிறார்கள், கூப்பிடுகிறார்கள். நேற்றைய பாசுரத்திலே தான் முதலாக கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று அழைத்தார்கள். ஆக கோவிந்தன் என்றால், கோ என்றால் பசு, விந்தன் என்றால் காப்பவன். ஆக பசுக்களை பாதுகாப்பவன் அப்படின்றது அர்த்தம். ஆக இங்கே பசு என்பது உயிர், ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா ஒவ்வொருடைய உடலிலேயும் இருக்கின்றது. அந்த ஜீவாத்மாவை தன்னுடைய உடலாக கொண்டு இயங்குகின்றவன் பெருமான். ஆகையினாலே அந்த செய்தி இங்கே நாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். ஆகையினால் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. ஆக பிறந்து விட்டோம், நீயும் எது குலத்திலே வந்து பிறந்து விட்டாய், நாங்களும் உன்னுடைய குலத்திலே வந்து தோன்றி இருக்கின்றோம். ஆகையினாலே இனிமேல் நீயே எங்களை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது. அல்லது நாங்கள் நினைத்து கொண்டு இனிமேல் இந்த கடவுளே வேணாம், கண்ணனை தொட வேண்டாம் என்று எங்களாலே விட்டுவிட்டு போய்விடவும் முடியாது. ஏனென்றால் 2 பேருக்கு இடையே அப்படிப்பட்ட ஒரு பந்தம், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் ஏற்பட்டு விட்டது என்பதை இந்த இடத்திலே அந்த பெண்கள் கண்ணனுக்கு என்ன செய்கின்றார்கள், அவர் கண்ணனுக்கு உணர்த்துகிறார்கள். ஆகையினால் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. யாராலேயும் நம்முடைய சம்பந்தத்தை, நம்முடைய அந்த தொடர்பினை பிரிக்க முடியாது என்று சொல்லி இங்கே அந்த பெண்கள் கூறுகிறார்கள். ஆகையினாலே என்ன குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்று ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால், எந்த விதமான அதனால்தான் கிருஷ்ணாவதாரத்தை பரிபூர்ண அவதாரம் என்று சொல்லுகிறோம். பூரண அவதாரம் ஸ்ரீராமர், அதை விட்டு மேலும் ஒரு படி மேலே சென்று பரிபூர்ண அவதாரம், பூரண அவதாரம். ஆக ஒரு மனிதனாக பிறந்தால் என்ன கண்டிப்பாக தவறும் செய்வான், நல்லதும் செய்வான். நீங்கள் ராமருடைய அந்த வாழ்க்கையை பார்த்தால் முழுக்க முழுக்க பகவான் ராமராக அவதாரம் எடுத்தாலும் அவர் வந்த ஒரே ஒரு சின்ன தப்பு அவர் செய்தது என்னன்னா, என்ன அவர் செய்த தப்பு, அங்கே அந்த மந்திரை இருக்கா இல்லையா கூனி, அந்த மந்திரையினுடைய முதுகிலே மண்ணுண்டையை வைத்து அடித்தது தான் அவர் செய்த ஒரே தவறு. அதை நடந்து போகும்போது அடித்தார், அடித்து கூன் விழுந்தது. அதுக்கு பிறகு அந்த கூன் விழுற இருந்திருக்கிற இடத்துல மறுபடியும் இந்த பக்கமாக மண் உண்டு அடிக்கிறாரு. அது போய் சரியாக அந்த வயிற்றில் அந்த கூன் விழுந்த இடத்துல நல்லா அப்படியே கப்பி பிடிச்சிக்கிதான்னு பார்த்து சந்தோஷப்பட்டார். ஆகினால தான் எல்லா உயிர்களுக்கும் நன்மையே செய்தவனாக இருந்த அந்த ராமன் வனவாசத்தை அனுபவிப்பதற்கு ஒரு முழுமையான முக்கியமான காரணமாக இருந்தது இதுதான். ஆகையினாலே இந்த கூனியினுடைய கூனிக்கு அவர் செய்த அந்த ஒரு சிறிய
விளையாட்டு தான். ஆகையினாலே குறை என்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவே எமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. ஆகையினால் அறியாத பிள்ளைகளும் இப்போ இவர் கேட்டார் என்னவென்று, இத்தனை நாட்களாக என்னை கோவிந்தன் என்று அழைக்கவில்லை, கோவிந்த நாமத்தை சொன்னால்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று உங்களுக்கு தெரிந்தும் இத்தனை நாட்களாக ஏன் அதை பயன்படுத்தி என்னை நீங்கள் அழைக்காமல் இருந்தீர்கள் என்று அவர் பெருமான் கேட்க, அதற்கு இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அது நாங்கள் செய்த பிழைதான், நாங்கள் செய்த தவறுதான். ஏனென்றால் அப்பொழுது எங்களுக்கு இந்த கோவிந்தா என்ற நாமத்தை பற்றியும் அதனுடைய உயர்வை பற்றியும் தெரியாது. ஆனால் தற்போது தெரிந்து கொண்டது. ஆகையினாலே இனிமேலும் உன்னை கோவிந்தா என்ற அந்த பெயரோடு தான் அழைப்பேன். ஆகையினாலே நாங்கள் செய்தது தவறுதான், அந்த தவற்றினை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அந்த பெண்கள் கூறுகிறார்கள். ஆகையினாலே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாது, கோபம் கொள்ளாதீர்கள், இறைவா நீ தாராய் பறை, பகவானே கிருஷ்ணா எங்களுக்கு வேண்டிய அந்த கைங்கரியத்தை நீ நல்ல முறையிலே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே அங்கே அந்த பெண்கள் எல்லாரும் கேட்க, பகவான் கிருஷ்ணன் தான் அவர்கள் கேட்டதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிறார் என்பதோடு இந்த பாசுரமானது முற்றுப்பெறுகிறது. ஆகையினாலே நைவேத்தியத்துக்கு பிறகு மேலும் தொடர்ந்து சில வியாக்கியானங்கள் பார்ப்போம். Siapa?